Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம ஒரு leftover French baguette வச்சு எப்படி ஒரு புடிங் செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த bread வந்து நார்மலா மேலே கிறிஸ்பியா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து நான் நேத்து வாங்கின பான். இத வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த புடிங் செய்வதற்கு தேவையான சோஸை நாம செய்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு pan-ல வந்து நான் பால் சேர்க்கிறேன். பிறகு நான் அதோட சுகர் ஆட் பண்றேன். பிறகு அதோட உப்பு சேர்க்காத பட்டர் சேர்த்துக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நான் அதை வந்து கொதிக்க வைக்க போகிறேன். பட்டரும் சீனியும் கரையும் மட்டும் அதை கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பட்டரும் சீனியும் கரைஞ்சிட்டது. இப்போ இதை அடுப்பிலேருந்து நாம் இறக்கி வைக்கலாம். இதனோட நாங்கள் முட்டை சேர்க்கிறதுக்கு முன்னாடி இதை நன்றாக ஆற விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பேக் பண்ணுற டிஷ்ஷுக்கு பட்டர் தடவி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பண்ணுற டிஷ்ஷில் சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிற பான் துண்டுகளை சேர்த்துக்கொள்வோம். நான் அதோடு கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெசா நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி விடலாம். இப்போ நாம் அந்த பட்டர் பால் கரைசலில் முட்டையை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த புடிங்கிக்கு கொஞ்சம் கஸ்டர்ட் கரைசலும் சேர்த்துக்கொள்ளுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வார்ம் மில்கில் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நன்றாக கரைத்து கொள்ளுறேன். இப்போ அந்த பால் முட்டை கரைசலில் நான் கொஞ்சம் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் அந்த சோஸை பானோட சேர்த்துக்கொள்ளுவோம். இறுதியாக நாம் அந்த கஸ்டர்ட் பவுடர் கரைசலை சேர்த்துக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதை ப்ரீஹீட்டட் அவனில் 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். புடிங் பேக் பண்ணி கொண்டிருக்கிற டைமில் நாம் ஒரு டாப்பிங் சோஸ் ஒன்று தயாரிச்சுக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு பேனில் பால், கோன் ஸ்டார்ச், சுகர் இந்த மூண்டையும் சேர்த்து ஒரு மிதமான சூட்டில் நாம் இந்த சோஸை தயாரித்து கொள்ளலாம்.
நான் இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சோஸ் திக்காக ஆகிட்டுது. நான் வந்து இது அடுப்பில் இருந்து இறக்கி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புடிங் மேற்பகுதி கருகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணின பிறகு ஒரு அலுமினியம் ஃபாயிலால் மூடி அது திரும்ப ஒரு 15 நிமிஷம் மாட்டில் பேக் பண்ண போகிறேன். இப்படி செய்கிறதால புடிங்கின மேற்பகுதி கருகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடிங் ரெடி ஆகிட்டது. இது 8 மணித்தியாலும் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு நாம் சர்வ் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ண முதல் நான் கொஞ்சம் ஐசிங் சுகர் தூவிக்கொள்கிறேன். இந்த சுவையான பிரெட் புடிங்க அந்த டாப்பிங் சோஸோடு சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை see you, bye bye.